டாக்டர் ப்ளஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் வந்து அவதிப்படக்கூடிய, அதுவும் ஏஜ்டு பீப்புள்லேருந்து இன்னைக்கு காலகட்டத்தில் யங்ஸ்டரை கூட வந்து இந்த பிரச்சனை பாதிப்புகளாயிருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ பெயின், அதாவது மூட்டு வலி. உங்களுடைய கால் மூட்டு வலி வந்து எதனால் உங்களுக்கு வருது, அதை எப்படி வந்து வீட்டிலேயே சரி செஞ்சுக்கலாம் ரொம்ப எளிய முறையில், இதுக்கான வர்ம புள்ளி ஏதாவது இருக்கா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ஏன் வருது, இதை எப்படி நம்ம வந்து வரதுக்கு முன்னாடி வந்து பாதுகாக்கணுன்றதை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த மூட்டு வலி வந்து பார்த்தீங்கன்னா, வயசாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மூட்டு வந்து படிக்கட்டு ஏற முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து மூட்டு வலி வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த மூட்டு வலி வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு டாக்டரை போய் பார்த்துருப்பீங்க, ஆர்த்தோ டாக்டரையோ இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு டாக்டரை பார்த்துருப்பீங்க. அந்த டாக்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு, வயசாகிடுச்சு, உங்கள் மூட்டு வந்து தேஞ்சு போச்சு, அதனால தான் இந்த வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மாத்திரைகள்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. சரி, வயசானதுனால மூட்டு தேய்மானம் ஏற்பட்டது, அதனால ஏஜ் ரிலேட்டட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பட் ஆனால் இன்றைக்கி யங்ஸ்டராக இருக்கவங்களுக்கும் அதே ரீசன், மூட்டு தேஞ்சிருச்சு, சீக்கிரமாகவே உங்கள் மூட்டு தேஞ்சிருச்சு, ஒரு 30-35 வயசுக்குள்ளேயே வந்து மூட்டு தேஞ்சிருச்சு, அதனால வந்து நீங்கள் வந்து இந்த மாத்திரைகள் எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உண்மையிலே வந்து மூட்டு வந்து தேஞ்சிருமா, அது எப்படி தேஞ்சு போகுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் தேயாது, அழியாது. எத்தனையோ பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்க்கக்கூடிய இறந்து போன உயிரினங்களோட எலும்பு வந்து இன்றைக்கும் கிடைக்குது. அது எதுவுமே வந்து அழியலை, எதுவுமே ஆகலை. இப்போ மனுஷனுக்கு மட்டும் மேலே எத்தனை தோல், ரத்தம், சதை இதெல்லாம் தாண்டி அந்த எலும்பு ஏன் தேயுது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். சில பேருக்கு வந்து ரத்தம் வந்து அசிடிக்காக மாற ஆரம்பிச்சிடும், ரத்தத்தோட தன்மை வந்து அமிலத்தன்மையாக மாற ஆரம்பிச்சிடும். ரத்தத்துக்கு ஒரு பிஹெச் வேல்யூ இருக்குது, அமிலத்தன்மையாக மாற ஆரம்பிச்சிடும். அந்த பிஹெச் லெவலில் மாறும்போது அது அமிலத்தன்மையாக மாறதுனால, அமிலத்தன்மையை அல்கலைனாக மாற்றணும் அப்படின்னா, அந்த அல்கலைனாக மாற்றக்கூடிய பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்துக்கு இருக்குது, அது உடம்புக்கு இருக்குது. அந்த உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா, அது அமிலத்தன்மையிலேருந்து அதை வந்து ஒரு அல்கலைனாக மாற்றுறதுக்காக அது உங்களுடைய கால்சியமை எடுத்து ரத்தத்தில் கொடுத்தா உங்களுடைய ரத்தம் வந்து அல்கலைனாக மாற ஆரம்பிக்கும். இதுக்காக அது உங்கள் போனில் இருக்கக்கூடிய கால்சியமை கொஞ்சம் கொஞ்சமாக, இல்லை உங்கள் உடம்பு நீங்கள் சாப்பிட்றது மூலயமா போகக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய கால்சியமை அதிகமாக எடுத்து ரத்தத்தில் மாற்றி அல்கலைனாக மாற்ற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து கால்சியம் டிஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்துட்டு உங்களுடைய மூட்டு தேஞ்சிருச்சு, இல்லை உங்களுக்கு எங்கே வலியோ அங்கே வந்து எலும்பு தேஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் அந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து மூட்டு வந்து தேஞ்சிட்டே வருது, கால்சியம் டிஃபிஷியன்சி அப்படின்றதுக்கு வந்து நிறைய பேர் நம்ம வந்து கால்சியம் மாத்திரை, கால்சியம் சப்ளிமெண்ட்லாம் எடுப்போம். அந்த கால்சியம் சப்ளிமெண்ட் எல்லாம் உடம்பு கிரகிச்சு உங்களுக்கு உண்மையாகவே கால்சியம் டிஃபிஷியன்சி சரியாகுதான்னா இல்லை. இப்போ அதுக்கு என்னதான் சார் பண்ணுறது அப்படின்னா, எலும்பில் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கான எளிய உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு 2 நாள் பிரண்டைன்னு சொல்லி கிடைக்கும். அந்த பிரண்டை துவையலோ இல்லை எப்படியோ வந்து நீங்கள் பிரண்டையை வந்து உள்ளுக்கு எடுக்கும் பட்சத்தில் அது வந்து உங்களுக்கு கால்சியம் வந்து நிறைய கொடுத்துரும். இதெல்லாம் சாப்பிட்டாலும் உங்கள் உடம்பு அதை எடுத்துக்கிறதுக்கான முடிவை வந்து அல்கலைன் அப்படின்ற ப்ராசஸில் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து எடுக்கும். ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் உடம்பை அசிடிக்காக மாற்றக்கூடிய பொருள் எல்லாத்தையும் கொஞ்ச நாளைக்கு வந்து நிறுத்தி வைக்கணும். நிறுத்தி வச்சா மட்டும்தான் இது வந்து அல்கலைனாக மாற ஆரம்பிக்கும். இந்த சோடா அந்த மாதிரியான அசிடிக்கான உணவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தவிர்த்துடணும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம், பிரண்டை வந்து போதுமான அளவுக்கான நம்மளுக்கு கால்சியமை கொடுக்குது. ஸோ அதெல்லாம் போனுக்கு போகுது. இப்போ வந்து கால்சியம் இன்க்ரீஸ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, அப்பயும் சில பேருக்கு வந்து கால்சியம் இன்க்ரீஸ் ஆகாது. அதுக்கு காரணம் நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம், மாலை வெயில் வந்து உங்களுக்கு கால்சியமை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மாலை அந்த 4லேருந்து 5 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய வெயிலில் கொஞ்சம் ஒரு 15 நிமிஷமாவது வந்து நம்ம நிற்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் எழுந்து
அந்த ஒரு 6லேருந்து ஒரு இப்போ வரப்போகிற வெய்ய காலன்றதுனால ஒரு 6லேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு முழுக்க நல்லெண்ணெய் தேய்ச்சி, சில பேர் சைனஸ் இருக்கும் தேய்க்க முடியாது பயமாக இருக்குன்னாலும் சைனஸ் அது ஒன்றும் பண்ணாது. இருந்தாலும் பயமாக இருக்குன்ற பட்சத்தில் தலைக்கு தேங்காய் எண்ணெயும் உங்களுடைய உடம்பு கழுத்துலேருந்து மிச்ச உடம்பு பார்க்கும் மொத்தமும் ஒரு நல்லெண்ணெய் தேய்ச்சி நீங்கள் வந்து வெயில் படுற இடத்துல நிற்கலாம். இல்லை சார் எனக்கு வெயில் சரியாக படலை, கொஞ்சம் ஃபீமேலாக இருக்கவங்க வந்து வெயிலில் போய் நிற்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ஜன்னல் வழியாக வந்து எங்கே வந்து வெயில் வருமோ அதெல்லாம் மூடிட்டா கூட வெயில், அந்த ஒரு கண்ணாடி டோர்னா வெயில் வரும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு 1/2 ஹவர் கழித்து குளிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுடைய கால்சியம் வந்து அதிகமாகிறத நீங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ மூட்டு வலி வந்துருச்சு, மூட்டு தேய்மானம் போது கால்சியம் டிஃபிஷியன்சி சரி பண்ணிட்டோம். அது போக மூட்டுகளில் வேறு சில பிரச்சனைகளும் இருக்குது. இந்த மூட்டு வலி வர்றதுக்கு முன்னாடி எப்படி சார் தெரிஞ்சிக்க முடியும்? நீங்களே இதை ரொம்ப எளிமையாக தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் எப்பப்பெல்லாம் வந்து இந்தியன் டாய்லெட்டு இல்லை அப்படின்னா தரையில் உட்காந்து எழுந்துக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களுடைய மூட்டுகளில் வந்து சின்னதாக ஒரு சத்தம் வந்து கேட்கும். கட்டக் கட்டக்கு அப்படின்ற மாதிரி நட்டை உடையிற மாதிரியான சில சத்தங்கள் கேட்கும். அப்போவே நீங்கள் வந்து ரொம்ப சுதாரிச்சுக்கணும். அடுத்து வந்து இது மூட்டு வலி கொண்டு போக போகுதுன்ட்டு. இன்னொரு ஒரு டெக்னிக் இருக்குது. உங்களுடைய மூட்டோட பின்பகுதி, உங்கள் கால் பின்பகுதி ஓரமாக கெண்டைக்கால் சதைக்கெல்லாம் மேலே மூட்டோட பின்பக்கம் ஒரு சின்னதாக ஒரு மசில் மாதிரி வரும். அது நடுவில் ஒரு கோடு வேறு வரும். அந்த மசில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பள்ளமாக இருக்கணும். அது பள்ளமாக இல்லாமல் கொஞ்சம் வீக்கமாக இருந்து ஒரே ஈவனாக இந்த கெண்டைக்கால் சதைக்கும் உங்களுக்கு பின் அந்த முட்டிக்கு பின்னாடி இருக்க சதையும் ஈவனாக வந்துருச்சு அப்படின்னா, சரிசமமாக வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு வந்து மூட்டு வலி வரப்போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் கையை வச்சு அழுத்தினாலே இவருக்கு வந்து மூட்டு வலி தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மருந்து மாத்திரைகள் மட்டுமே இந்த மூட்டு வலி எடுத்தீங்க அப்படின்னா சுத்தமாக வேலை செய்யாது. ஏன் அப்படின்னா ரத்த ஓட்டம் அந்த மூட்டுகளுக்கு போகிற ப்ராசஸ் வந்து கம்மியாகுதுன்னு அர்த்தம். அப்போது அந்த மெட்டபாலிசம் கம்மியானதுனால அங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அந்த லூப்ரிகேஷன் சொல்லக்கூடிய ஒரு பொருள், அதாவது உங்கள் மூட்டுகள் வந்து இணைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு லூப்ரிகேஷன், அது வந்து உங்கள் மூட்டுகளை வந்து நல்லா நீங்கள் திரும்பும் பொழுது மடங்கும் பொழுது உட்காரும் பொழுதெல்லாம் வந்து அவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டியாக வச்சுக்கிறதுக்காக அந்த லூப்ரிகேஷன் வந்து உபயோகமாகுது. அந்த லூப்ரிகேஷன் வந்து ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அந்த லூப்ரிகேஷன் ட்ரை ஆக ஆக உங்களுடைய மூட்டுகள் வந்து நீங்கள் உட்கார்ந்து இருந்துக்கும் போது வந்து சத்தம் அதிகமாக வந்து கேட்க ஆரம்பிக்கும். இதை வந்து சில வர்ம புள்ளிகள் மூலயமா வந்து ஒரு 15லேருந்து 1 மாதத்துக்குள்ளேயே அந்த லூப்ரிகேஷனை வந்து திரும்ப நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணி இந்த சத்தத்தை நிறுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் இடுப்புக்கு கீழே நீங்கள் சப்போஸ் வந்து ஒபிசிட்டியாக இருக்கீங்க, வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மூட்டுகளை வந்து மூட்டு வலியை நீங்கள் என்ன மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் சரி, எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணாலும் அந்த மூட்டு வலி குறையாது. நீங்கள் முதல்ல உங்கள் இடுப்புக்கு கீழே பெண்களாக இருந்தால் உங்கள் தொடை பகுதியில் வந்து அதிக அளவில் ஃபேட் சேர ஆரம்பிக்கும். ஆண்களுக்கு வந்து தொப்பை போடும். அந்த தொப்பை வந்து கீழே அழுத்தம் இருக்கிறதுனால உங்களுடைய மூட்டுகளுக்கும் உங்கள் கால்களுக்கும் ரத்த ஓட்டம் போகாமல் உங்கள் மூட்டு வலி வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து உங்களுடைய அந்த தொப்பை, ஆண்கள் வந்து தொப்பைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒபிசிட்டியை கொஞ்சம் குறைக்க பார்க்கணும். பெண்கள் வந்து அந்த தொடைப்பகுதியில் போடக்கூடிய அந்த தசையை வந்து கொஞ்சமாக குறைச்சிங்க அப்படின்னா அந்த போனுக்கு போகிற ஹெவி லோடு கம்மியான உடனே உங்கள் மூட்டு வலி வந்து நீங்கள் ரிலீஸ் ஆகிறத பார்ப்பீங்க. இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் வெறுமனே போய் நான் நீ சர்ஜரி மட்டும் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னா திரும்பவும் நீங்கள் கொஞ்ச நாட்கள்லேயே இந்த வலியை வந்து உணர ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நீ சர்ஜரி வந்து உங்களுக்கு வந்து பயனளிக்காமல் போயிடும். இந்த நீங்களே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய தொடை பகுதியில் அந்த மேல் தொடையாக இருக்கட்டும் இல்லை உள் தொடையாக இருக்கட்டும், இந்த 2 தொடை பகுதியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட்டை விரலை வச்சு சின்னதாக நீங்கள் தேங்காய் எண்ணெயோ ஏதோ ஒரு எண்ணெய் அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் கையை வச்சு இப்படியே அழுத்தி நீங்கள் தடவி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் பொறுக்க முடியாத ஒரு வலி வந்து உங்கள் தொடையில் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி உங்கள் தொடையில் இருந்தது அப்படின்னா ரத்த ஓட்டம் உங்கள் கால்களுக்கு போதுமான அளவு போய் சேரலன்னு அர்த்தம். ரத்த ஓட்டம் போய் சேராத இடத்துக்கு நீங்கள் என்ன மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டாலும் அதுக்கான எந்த பயனுமே இருக்காது. முதல்ல நம்ம சொன்ன மாதிரி ஒபிசிட்டியாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் குறைக்க பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த உங்கள் மசிலில் நான் சொன்ன மாதிரி தொடையோட மசிலில் வந்து தடவி பார்க்கணும். அது இல்லாமல் வர்ம முறையை பிரயோகப்படுத்தி உங்களோட அந்த லூப்ரிகேஷனை ஸ்டிமுலேட் பண்ணணும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர் கோத்துக்குச்சுன்னுவாங்க. அதாவது நீர் வந்து இன்ஜெக்ஷன் மூலயமா வெளியெடுப்பாங்க. நீங்கள் வந்து அதை ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் மூட்டுகளில் மட்டும் வீக்கம், அடி மூட்டுன்னு சொல்லுவோம், மேலே இருக்கக்கூடிய அடி மூட்டுகளில் நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சின்னதாக வலி வரும். அங்கே மட்டும்தான் வந்து அந்த நீர் கோக்க ஆரம்பிக்கும்.
ஏன் நீர் கோக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ரத்தம் போய் அந்த இடத்த வந்து அதிகமான ரத்தம் அங்க தேவைப்படும். ரத்தம் போகாத இடத்துல ஒண்ணு காற்றோ அல்லது நீரோ வந்து அத வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ காற்றோ, நீரோ ரீப்ளேஸ்மென்ட் பண்ணும்போது மட்டும் தான் உங்களுக்கு வந்து வலி பயங்கரமா இருக்கும். அப்ப நீங்க அந்த நீர எடுக்கணும். இல்ல அந்த காத்து இருந்தா அந்த காத்த எடுக்கணும். இது எடுத்தா மட்டும் தான் ரத்தம் வந்து ப்ராப்பரா அங்க போகும். அந்த மெட்டபாலிசம் திரும்ப ஒர்க் ஆகும். உங்களுக்கு அந்த நீ பெயின் போகும். அப்படி யாருக்காவது நீர் கோத்துக்குச்சு, எனக்கு வலி இருக்கு அப்படின்னா, அந்த வலி போற வரைக்கும் தொடர்ச்சியா இப்ப நம்ம சொல்லக்கூடிய அந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த நீர வந்து அங்கருந்து வெளியேத்த ஆரம்பிக்கும். அது கூடவே நம்ம சொன்ன மாதிரி வந்து இப்ப நீங்க இந்த எண்ணெய பிரயோகப்படுத்தி உங்களுடைய கால்ல வந்து நீவி விட்டு தேய்ச்சு விட்டு பார்க்கறது. இதெல்லாம் பண்ணும்போது மட்டும் தான், அதுவும் நம்ம சொன்ன மாரி ஸ்பெஷலி வந்து அந்த உங்க மூட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தசைய வந்து ஒரு வர்ம முறைய பயன்படுத்தி, அத வந்து ஈவன் பண்ணா மட்டும் தான், இந்த மூட்டு வலிலருந்து நிரந்தரமா உங்களால வர முடியும். இப்ப அந்த நீர எப்படி எடுக்கிறதுக்கான வழிய பார்ப்போம். ஒண்ணுமே இல்ல. சாதாரணமா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். சுக்குன்னு கிடைக்கும். அதாவது ட்ரை ஜிஞ்சர்ன்னு சொல்லுவாங்க. இஞ்சிய வந்து காய வச்சா சுக்குன்னு சொல்லுவோம். அந்த சுக்க எடுத்துக்கோங்க. சுத்தமான பால். அதாவது நீங்க போயிட்டு இந்த ஆவின் பால் வாங்கணும். அந்த மாரி வந்து பாக்கெட் பால் வாங்கணுன்ற மாரியான விஷயம்லாம் எடுத்துக்காம, நாட்டு மாட்டு பால் கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த பால எடுத்து நீங்க அத காய்ச்சியும் வச்சுக்கலாம். காய்ச்சாம பச்சை பால் கிடைச்சாலும் பரவால்ல. இந்த சுக்க வந்து ஒரு சொரசொரப்பான இருக்கக்கூடிய தரைப்பகுதியிலயோ, இல்ல ஏதாவது ஒரு கல் இருந்தாலும் எடுத்து, கருங்கல் அந்த மாரி எடுத்து, இந்த பால கொஞ்சம் அதுல விட்டுட்டு, இந்த சுக்க வச்சு அதுல தேய்ச்சு இழைக்கணும். இளச்சீங்கன்னா ஒரு லிக்விட் மாரி அதில வர ஆரம்பிக்கும். அந்த லிக்விட் எல்லாம் எடுத்து ஒரு ஸ்பூன்ல சின்னதா வந்து நீங்க கலெக்ட் பண்ணி சின்ன குழி கரண்டின்னு சொல்லுவோம். கரண்டிலயோ, எதுலயோ ஒண்ணு அந்த அந்த சுக்குல தேய்ச்சு அந்த பாலையும் சுக்கையும் தேய்ச்சு வரக்கூடிய அந்த லிக்விடானத எடுத்து, கொஞ்சமா ஒரு ரொம்ப சூடு பண்ண தேவையில்ல. சும்மா ஒரு சூடு. அப்படியே சூடு பண்ணிட்டு, எடுத்து உங்க முட்டிய சுத்தி வந்து நீங்க இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி தடவிட்டு, காலையில எழுந்து உங்க கால வந்து ஒரு சுடு தண்ணீல வந்து வாஷ் பண்ணிட்டே வரலாம். அப்படி இதையும் செய்யணும். கூட வந்து வர்ம தைலம்னு சில இடத்துல கிடைக்கும். அத வாங்கி நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தாலும், இந்த வாதத்தையும், இந்த நீரையும் எடுக்கக்கூடிய தன்மை கிடைக்கும் உங்களுக்கு. அந்த வர்ம தைலத்த தடவி நீங்க தொடையில செக் பண்ணும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் ரத்த ஓட்டம் போகல அப்படின்றத அதுவே தன்னால வந்து பெருசு பெருசா வந்து உங்க கையிலேயே வந்து காட்டிக் குடுத்துரும். ஸோ அந்த மாரியான முறைகள உபயோகப்படுத்தி, உங்க மூட்டு வலி வந்து சர்ஜரி இல்லாம, நீங்க மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடாம, இயற்கையான முறையில வந்து எளிமையா இந்த சுக்கையும், பாலையும் பயன்படுத்தி சரி செஞ்சுக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு இயற்கையான முறையில, நல்ல முறையில நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.